சாந்தி. அவ்யக்த சமிகை 19 மே 2026. बाबा ने कहना சொல்றாருன்னா, सदा उमंग उल्लास में एक रस रहने के लिए जो भी संबंध में आते हैं, चाहे स्टूडेंट चाहे साथी, सभी को संतुष्ट करने की उत्कंठा हो. பாபா சொல்லி கொடுக்கிறாரு, குழந்தைகளே, சதா நீங்கள் ஊக்கம் உற்சாகத்தோடு அந்த ஒரே சீரான மனநிலையில் இருக்க வேண்டும் என்றால், யார் உங்க கான்டாக்ட்ல வந்தாலும் சரி, அது வெளி உலகத்துல இருக்கிறவங்களோ இல்ல கூட இருக்கிறவங்களோ இல்ல சென்டர்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸோ, எல்லாருக்கும் நீங்க ஊக்கம் உற்சாகம் கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தணும்ன்ற ஒரு சங்கல்பம் உங்களுக்கு இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும். जिसको भी देखो उससे हर समय गुण उठाते रहो. அப்போ ரொம்ப ஈஸியா பாபா இதுக்கான ஒரு யுக்தி சொல்றாரு. இவங்களை பார்த்தோமா இவங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, அதை நான் அப்படியே கத்துக்க போறேன். இவங்க கிட்ட பார்த்தோன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இவங்க கிட்ட இது இருக்கு, இவங்க கிட்ட இருக்கு. இப்படி எல்லாரிடமிருந்தும் குணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். குணத்தை எடுக்கிறோம்னா அவங்க பத்தி நமக்கு அதனுடைய மீனிங் என்ன சொல்றாரு பாபா? இவங்க இந்த விஷயத்துல இவ்வளவு நல்லா இருக்காங்களே, அவ்வளவு நல்லா இருக்காங்களேன்ற தாட் வந்த உடனே உள்ளுக்குள்ள என்ன வருது? ஒரு குஷி வருது. ரொம்ப கிரேட்டுப்பா. அப்ப அவங்களை பத்தி நான் நல்ல அபிப்பிராயத்தை என் மனசுல கிரியேட் பண்றேன். என் பாவனை அவங்களுக்காக எப்படி இருக்கு? சுபமான பாவனை. நான் அவங்களை பத்தி நல்ல விஷயத்தை தான் நினைக்கிறேன், இல்லையா? சோ அவங்க தேவையில்லாத பாவனை வரப்போறது இல்லை. ஒருவேளை ஏதாவது வந்தாலும் இல்லையா, அப்ப நம்ம என்ன நினைப்போம்? பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்துல தானே இவங்க இப்படி இருக்கிறாங்க, மற்ற 6 விஷயத்துல இவங்க நல்லா இருக்கிறாங்க இல்லையா? சோ நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம என்ன ஆயிடுவோம்? அதனால பாபா சொல்றாரு, குணத்தை கிரகித்துக் கொள்ளுங்கள். सर्व के गुणों का भल मिलने से सदा काल के लिए उत्साह एक रस रहेगा. அப்போ என்ன சுத்தி ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, ஆனா இவங்க கிட்ட இருந்து ஒரு குணத்தை திருடிட்டேன், இவங்க கிட்ட இருந்து ஒரு குணத்தை எடுத்துக்கிட்டேன், அங்க இருந்தோன்னு இங்க இருந்தோன்னு. அப்ப இந்த 4 பேருடைய நல்ல குவாலிட்டி இப்ப எனக்கு வந்துருச்சு. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, பட் இவங்க ஒவ்வொருத்தருடைய ஒன்னொன்னே நான் உள்ள கொண்டு போய் நான் பியூட்டிஃபுல்லா ஆயிட்டேன். இது பெரிய ஒரு வியாபாரம் இல்லையா? நல்ல குணவான் ஆகிறதுக்கான ஈஸியான வழி தான். இவங்க கிட்ட இருந்து இந்த குணத்தை காப்பி அடிச்சுக்கோங்க, அவங்க கிட்ட இருந்து அதை காப்பி அடிச்சுக்கலாம், இது இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பவுமே நானா எனக்கு புத்தகத்துல படிக்கிறத விட ஒருத்தவங்க செய்து பார்க்கும் பொழுது அதை காப்பி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப நானும் எப்படி இருப்பேன்? ஃபுல் டே குஷியா இருக்கிறேன். அவகுணம் கோ தேக்தே ஹுயே வி நஹி தேக்கோ. அப்ப பாபா சொல்றாரு, அவகுணத்தை பார்த்தும் பார்க்காதீர்கள். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. பாபா ஞானம் கொடுத்திருக்கிறாரு. என்ன ஞானம் கொடுத்திருக்காரு? எல்லா ஆத்மாவும் கலியுக கடைசியில சங்கம் யுகத்துல பிகேவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குறை இருக்கு, சக்கரத்துல சுத்திட்டு இருந்துச்சு. அப்ப இந்த ஆத்மா இப்படிதான் இருக்கும், அதை நான் ஏன் பார்க்கணும்? அதை சரி பண்றது பரமாத்மாவுடைய வேலை. நம்மளாலதான் அதை செய்ய முடியலைங்கிறது தானே பரமாத்மாவை கீழே இறங்கி வந்திருக்காரு. அப்ப நான் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கவே வேண்டாம், எனக்கு அந்த ரோலே இல்லையே. பாபா சொல்லலாம், முறையீடு செய்யலாம், கம்ப்ளைண்ட் இல்லை, அன்பா சொல்றோம். பாபா இந்த ஆத்மாவை சரி பண்ணிக்கோயே, பாபா இது உன்னோட குழந்தை, பாபா இது மாஸ்டர் சர்வசக்திவான், நீ இதை சரி பண்ணிக்கோ, உன்னால எல்லாம் முடியும், நீ இதை சரி பண்ணிக்கோ. அவர்கிட்ட சொல்லிக்கலாமே, நான் என்ன பண்ணணும்? நான் ஏன் அவங்களோட அவகுணங்களை பார்க்கணும்? அப்புறம் அதுவும் உள்ள வந்துடுச்சுன்னா, அந்த 4 நல்ல குணம் வந்தா போல அந்த 4 அவகுணம் வேற உள்ள போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை போயிடும். என்கிட்ட இருக்கிறத என்னால முதல்ல சரி பண்ண முடியல, இன்னைக்கு இதை வேற எப்படி நான் சரி பண்றது? அதனால பாபா என்ன சொல்றாரு? குணகிரகிக்கக்கூடிய தன்மை. குணகிராகினா குணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல குணவானாகுங்க. அதனால இன்னைக்கு என்ன சொல்றாரு? சூழ்நிலைகள் வந்தாலும், மனிதர்கள் மூலமா சூழ்நிலை வந்தாலும், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குணத்தை பார்த்தோம்னா நம்ம எந்த நபராலையும் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். அதனால இதை நம்ம முயற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.